வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியாக வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் இயல் 6 புறப்பொருள் இலக்கணம் பார்க்க போகிறோம். இலக்கணம் 5 வகைப்படும் பார்த்தோம். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் பார்த்தோம். அதில் பொருள் இலக்கணம் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அகப்பொருள் இலக்கணம், இன்னொன்று புறப்பொருள் இலக்கணம். ஆல்ரெடி நம்ம அகப்பொருள் இலக்கணம் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் புறப்பொருள் இலக்கணம் பார்க்கலாம். பொருள் இலக்கணத்தோட ஒரு பகுதி புறப்பொருள் இலக்கணம். இந்த புறப்பொருள் இலக்கணம்னு பார்க்கும்போது புறம், அதாவது அறம், பொருள், வீடு, கல்வி, வீரம், கொடை, புகழ், இதை பற்றியெல்லாம் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் புறப்பொருள் இலக்கணம். அதாவது புற ஒழுக்கங்களை பற்றி கூறக்கூடிய இலக்கணம் தான் இது. இதில் பார்க்கும்போது வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழினை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணைன்னு மொத்தம் 12 புறத்திணை இருக்கும். ஒரு திணையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வெச்சி திணை பார்க்கலாம். ஒரு நாட்டு மேலே போர் தொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற ஒரு அரசர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆணிரைன்னு இருக்குது. ஆணிரைனா பசு கூட்டங்கள். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பசு கூட்டங்களுக்கு எந்த ஒரு துன்பம் நேரக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய நாட்டு வீரர்களை அந்த நாட்டுக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய அந்த பசு கூட்டங்களை கவர்ந்து வர சொல்வார். அதுதான் இந்த வெச்சி திணை. அப்படி போகக்கூடிய அந்த வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா, வெச்சி பூவை அணிஞ்சிட்டு போவாங்க. அதுதான் அதனால தான் இதுக்கு பேர் என்னன்னா வெச்சி திணை. இந்த வெச்சி பூ பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டிலையே பார்க்கலாம். இது அழகுக்காக வீட்டில் வளர்க்கப்படுகின்ற ஒரு பூ தான். நம்ம வீட்லேயும் பார்த்துருக்கக்கூடியும். அதுக்கு அடுத்தது பார்க்கணுன்னா நம்ம பூங்காக்கள்லாம் பார்க்கலாம். இது எப்படி இருக்கும்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதை வெச்சி பூன்னு சொல்லலாம், இட்லி பூன்னு சொல்லலாம். இது நம்ம நிறைய தடவை நம்ம அக்கம் பக்கம் நம்ம வீட்டாண்டியே நம்ம பார்த்துருக்கலாம். அடுத்தது கரந்தை திணை. இப்போ வெச்சி வீரர்கள் அந்த பசு கூட்டங்களை என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய நாட்டில் இருந்து அவங்க நாட்டுக்கு கவர்ந்து செலுத்தாங்க. அதை மீட்கிறதுக்காக இந்த நாட்டில் இருந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டுக்கு போவாங்க. அப்போது கரந்தை அந்த பூ இருக்கு இல்லையா, அந்த பூவை சூடி செல்வார்கள்னு இருக்கு. அது கரந்தை பூ எப்படி இருக்கும், இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, சின்ன அந்த முட்டை வடிவில் கொத்தா ஒரு பூங்கொத்து மாதிரி இருக்கும். இது பார்த்தோன்னா நல்ல நறுமணம் தரக்கூடிய ஒரு பூ தான் இது. செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு, இந்த மாதிரியான நிறங்கள் எல்லாம் இந்த பூ பூக்கும். இதனை கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்த பூவும் நம்ம ஊர் சைட்லாம் நல்லா பார்த்துருக்கலாம். வஞ்சி திணை பார்க்கலாம். ஒரு அரசர் மண்ணாசை கருதி பகைவர் நாட்டுக்கு போர் தொடுக்க செல்லும் போது அணிந்து கொண்டு செல்லக்கூடிய பூ தான் வஞ்சி பூ. அதுதான் வஞ்சி திணையில் வருது. இந்த வஞ்சி பூ எப்படி இருக்குன்னா நல்லா பலன்னு அதோட பூவோட இதழ் பார்த்தோம்னா வெள்ளி பஞ்சு மாதிரி இருக்கும். அடுத்தது காஞ்சி திணை. இப்போ பகைவர் அரசர் வரார் இல்லையா, அவரை எதிர்த்து அந்த நாட்டு அரசர் ரெடியா இருப்பாரு போர் தொடுக்கிறதுக்காக. அப்போ அவரு சூடிக்கொள்ளும் பூ தான் இந்த காஞ்சி பூ. காஞ்சி பூ எப்படி இருக்கும், இதுதான் காஞ்சி பூ. நல்லா கொத்தா பூத்திருக்கும். இது நீல நிறத்துல இருக்கும். நல்ல மணமும் இந்த பூக்களுக்கு இருக்கும். அடுத்தது நொச்சி திணை. இப்போ அந்த அரண்மனை என்னாச்சுன்னா பகைவரால் என்ன ஆயிடுச்சு, முற்றுகையிடப்பட்டது. அப்போ அந்த அரசர் தன்னோட மதிலின் உள்ளே இருந்து பகை அரசருக்கு எதிர்த்து போர் புரிவாரு. போர் புரிஞ்சு தன்னுடைய மதிலை காப்பாத்துறது தான் இந்த நொச்சி திணை. மதிலை காக்கக்கூடிய வீரர்கள் நொச்சி பூவை இங்க சூடிக்கொண்டு இருப்பார். நொச்சி பூ எப்படி இருக்கும், இந்த நொச்சிப்பூ எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மருத நிலத்தில் தான் இருக்கும். நொச்சிப்பூ கொத்தாக தான் காய்க்கும், நீல நிறத்தில் இருக்கும். இது மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சின்னு பல வகையான நொச்சி பூக்கள் இருக்குது. அடுத்தது
உழினை திணை. இப்போ அந்த பகை நாட்டு அரசர் கோட்டையை வந்து கைப்பற்றுறதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முற்றுகை இட்டுட்டாங்க. அப்போ அந்த மதிலோட நாலா புறமும் வந்து இவருடைய வீரர்கள் வந்து சுற்று வளைச்சிருப்பாங்க. அதுதான் என்னதுன்னா உழினை திணை. அப்படி சுற்றி வளைக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் என்ன பூவை வந்து சூடிட்டு இருப்பாங்கன்னா இந்த உழினை பூவை தான் சூடிக்கிட்டு இருப்பாங்க. இதுவும் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த பூவும் இது எப்படி இருக்கும்னா வேலி மேலே படரக்கூடிய ஒரு கொடி வகை தான் இது. இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை. இது நம்ம பார்த்துருப்போம். நம்ம மலர்கள் எப்படி இருக்கும், மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா முடக்கத்தான், முடக்கொற்றான் அப்படின்னும் இதுக்கு சொல்லுவாங்க. அடுத்தது தும்பை திணை. தும்பை திணையில 2 அரசர்களும் எனக்கு தான் வெற்றி, எனக்கு தான் வெற்றி என்று அந்த குறிக்கோளை கொண்ட 2 அரசர்களும் போர் தொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வலிமையை நிலைநாட்டுறதுக்காக சூடிக்கொள்ளக்கூடிய பூ தான் என்னன்னா இந்த தும்பை பூ. இதை அணிந்து கொண்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போர் புரிவாங்க. அதுதான் வந்து தும்பை திணை. இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, அது என்னது, தும்பை. இந்த பூ சாதாரணமாக எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய வெண்ணிறத்தில் இருக்கக்கூடிய சின்ன வந்து தும்ப மரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பூ தான் இது. அடுத்தது வாகை திணை. வாகை திணையில தான் வந்து எந்த அரசர் வலிமையான இருக்கக்கூடிய அரசர், எந்த அரசர் வெற்றி பெற்றாரோ அவர் அணியக்கூடிய இந்த பூ தான் வாகை பூ. வாகைப்பூ எப்படி இருக்கும், இங்க கொடுத்துருக்கு இல்லையா, மங்கிய வெண்ணிறம் கொண்ட கொத்து கொத்தாய் மலரும் வாகைப்பூ. கலர் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். அடுத்தது பாடான் திணை. ஒரு அரசருடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை இது எல்லாத்தையும் வந்து புகழ்ந்து பாடக்கூடிய திணை தான் பாடான் திணை. அதனால தான் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, பாடப்படுகின்ற ஆணுடைய திணை, அதுதான் பாடான் திணை. பொதுவியல் திணை பார்க்கலாம். பொதுவியல்னு சொன்னாலே தெரியும் நம்மளுக்கு, பொதுவான ஒரு தகவல்கள், பொதுவான ஒரு செய்திகளை சொல்லக்கூடிய திணை தான் இந்த பொதுவியல் திணை. அதாவது வெற்றி திணையிலிருந்து பாடான் திணை வரை இருக்கக்கூடிய அந்த புறத்திணைகளை கூறக்கூடிய பொதுவான செய்திகள், அந்த திணைகளில் சொல்லப்படாத செய்திகளையும் இந்த பொதுவியல் திணையில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கைக்கிளை திணைன்னு சொல்லும்போது இது ஒருதலை காமம், அதை பற்றி சொல்லக்கூடிய திணை தான் கைக்கிளைனாவே ஒருதலை காமம் தான். இதில் 2 வகையாக பிரிக்கலாம், ஆண்பார் கூற்று, பெண்பார் கூற்றுன்னு இது 2 வகையாக இந்த திணையாக பிரிக்கலாம். அடுத்தது பெருந்திணை. பெருந்திணைனா பொருந்தா காமம், இது ஆண்பார் கூற்று, பெண்பார் கூற்றுன்னு இதையும் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ முதல்ல இருந்து எல்லாம் வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். என்னென்ன திணைன்னு பார்த்தோம். வெற்றி திணைனா என்ன, ஒரு நாட்டை கைப்பற்றணும்னு நினைக்கக்கூடிய அரசர் என்ன பண்ணுறாரு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பசு கூட்டங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு இவருடைய வீரரை அனுப்பி அந்த பசு கூட்டங்களை கவர்ந்து வர சொல்லக்கூடிய திணை தான் இந்த வெற்றி திணை. தன்னுடைய பசு கூட்டங்களை வந்து எதிர்நாட்டு அரசர் கடத்திட்டு போயிட்டார் இல்லையா, அதை மீட்கிறதுக்காக போகக்கூடிய தன்னுடைய வீரர்களை அனுப்பி வைப்பாரு, அதுதான் இந்த கரந்தை திணை. அடுத்தது வஞ்சி திணை வந்து ஒரு மண்ணாசை கருதி ஒரு அரசர் இன்னொரு நாட்டை கைப்பற்றுறதுக்காக அவர் போவார், அப்போ அவர் வஞ்சி பூவை தான் அணிந்து கொண்டு போவார். அடுத்தது காஞ்சி திணைனா தன் நாட்டை வந்து கைப்பற்ற வந்த அரசனை எதிர்த்து போர் புரியும் போது அந்த அரசர் என்ன பண்ணுவார்னா இந்த காஞ்சி திணையை தான் வந்து, அதாவது காஞ்சி பூ தான் வந்து சூடிக்கொள்வார். அடுத்தது நொச்சி திணை. பகை நாட்டு அரசர் தன்னுடைய அரண்மனையை என்ன பண்ணிடுவாங்கன்னா முற்றுகையிட்டுருவாங்க. முற்றுகையிடும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய அந்த மதில் உள்ளே இருந்து போர் புரிவார். அப்போ அவர் அணிந்து கொள்ளக்கூடிய பூ தான் வந்து, அந்த வீரர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய பூ தான் என்னன்னா நொச்சி பூ. உழினை திணையில
பகை நாட்டு அரசரோட கோட்டையை வந்து கைப்பற்றத்துக்காக நாலாபுறமும் இவங்களுடைய வீரர்கள் சுற்றி வளைச்சி இருப்பாங்க. அப்போ அந்த வீரர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய பூ தான் என்னது? உழிஞை பூ. அடுத்தது தும்பைப்பூ. தும்பைப்பூன்னு பார்க்கும்போது 2 அரசரும் வந்து நான் தான் வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வலிமையை காட்டி போர் புரிவாங்க. அப்போ அவங்க அணிந்து கொள்ளக்கூடிய பூ தான் என்னன்னா இந்த தும்பைப்பூ. அதை பற்றி சொல்லக்கூடிய திணை தான் தும்பை திணை. அடுத்தது வாகைனாலே தெரியுது. வாகை சூடி யார் வந்து வின் பண்ணாங்களோ, யார் வெற்றி அடைஞ்சாங்களோ அவங்க சூடி கொள்ளக்கூடிய பூ தான் இந்த வாகை பூ. அடுத்தது பாடான் திணைனா ஒரு அரசருடைய கல்வி, வீரம், செல்வம், புகழை பற்றி பாடக்கூடிய திணை தான் இந்த பாடான் திணை. பொதுவியல்னா வெற்றி திணையிலிருந்து பாடான் திணை வரை இருக்கக்கூடிய பொதுவான செய்திகளையும் அதில் சொல்லாத சில செய்திகளையும் கூறக்கூடிய திணை தான் என்னென்னா பொதுவியல் திணை. கைக்கிளை திணைனா ஒருதலை காமம் பற்றிய திணை தான் இது. அதுக்கு அடுத்தது பெருந்திணைனா பொருந்தா காமம் பற்றிய சொல்லக்கூடிய திணை தான் பெருந்திணை.